நன்றியோடு கூட உங்களை வரவேற்கிறோம். தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் தேவன் எனக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக, இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை நான் நினைக்கின்றேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நான் சாட்சியோடு கூட போக நான் ஆசைப்படுகிறேன். நான் ஆரம்ப நாட்களிலே இந்து குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்து வந்தவன். ஆரம்ப நாட்களிலே நாம் பார்க்கும்போது என் வாழ்க்கையை
எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் சிறு வயது முதற்கொண்டு 16ஆம் வயது வரைக்கும் கூட இயேசு யாருன்னாலே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவருன்னு தெரியாது. ஆனா அப்பவும் எங்களுக்கு பக்தி அதிகம். என் குடும்பத்திலேயே பக்தி வைராக்கியம் கொண்ட ஒரு குடும்பம். நல்ல பூஜை செய்யக்கூடிய குடும்பம். இனியும் சொல்ல போனா எங்க அம்மா குறி சொல்லுவாங்க. சாமியாடி என்ன பண்ணுவாங்க? குறி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்த நாட்களிலே என்னுடைய தாயார் அநேக நாட்கள் வயிறு வீங்கி வெடிச்சிடும் போல இருக்கும். அந்த மாதிரி எங்க அம்மாவுடைய நிலைமை மரண தருவாய்க்கு நேராக இருந்தது. எத்தனையோ டாக்டர்ஸ்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் ஒரு பலனும் இல்லை. எத்தனையோ பூஜை பார்த்தோம். ஆனால் அந்த பூஜையிலையும் ஒரு பலனையும் நாங்க அனுபவிக்க முடியல. அப்படி இருந்த நாட்களிலே இனியும் எங்க அண்ணாவுக்கும் அப்பாவும் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இனி தெய்வம்னு இருந்தா நம்ம ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கும்? இனி உலகத்துல சாமியே கிடையாது அப்படின்ற நிலைக்கு ஒரு முடிவு எடுத்து இருந்திருந்தாங்க. நான் அப்போ 16வது வயசு. எனக்கு ஸ்லோகங்கள் தெரியும். ஆசனம் போடுவாங்க இல்லையா? யாரு இந்த பெரிய பெரிய ருசிங்க எல்லாம் போடுவாங்க இல்லையா? ஆசனம் போட்டு ஸ்லோகங்களை சொல்லுவாங்க. அதை 2 வேளையும் நாங்க படுக்கிறதுக்கு முன்னவும் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம்? இப்ப ஜெபம் பண்ணிட்டு எப்படி படுக்கிறோமோ அதே போல காலையிலையும் செய்வோம், இரவு நேரத்திலையும் என்ன பண்ணுவோம்? ஸ்லோகத்தை செஞ்சுதான் நாங்க படுப்போம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கும்போதுதான் என்னுடைய தாயார் வயிறு வீங்கி ஜீரணமாகாது. என்ன சாப்பிட்டாலும் சரி வாந்திங் ஆயிட்டே இருக்கும். தண்ணி குடிச்சாலே வாந்தி ஆயிட்டு இருக்கும். எத்தனையோ டாக்டர்ஸ்கள் எல்லாம் பார்த்து இனி முடியாத காலகட்டத்தில் இருந்து யாரோ மந்திரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா, கேரளாவில இருந்து ஒரு மந்திரவாதியை 1 மாதம் எங்க வீட்டுல வச்சிருந்தோம். அல்லேலூயா. எத்தனை மாசம்? 1 மாசம் வச்சிருந்தோம். அவருக்கு 1 மாதமா அவருக்கு சாப்பாடு கொடுப்போம். அவர் என்ன கேட்பாரோ அதையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? கொடுத்துட்டு இருந்தோம். அந்த மந்திரவாதி 1 மாசத்துக்கு அடுத்தது எங்களை கூப்பிட்டு, இனி என்னால ஒன்றும் பண்ண முடியாது, என்னை விட பயங்கரமா இருக்குது இந்த மந்திரம், அதனால நீங்க வேற எங்கேயாவது பார்த்துக்குங்க, என்னால முடியாது, நான் போயிடுறேன் அப்படின்னு அவர் அன்னைக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. அதுக்கடுத்தது நாங்க பூஜையும் இந்த ஸ்லோகமும் நாங்க பண்ணிட்டு தான் இருந்தோம். கடைசி நேரத்துல எங்க அப்பாவும் அம்மாவும் இதை பேசி, இனி சாமி இருந்தா நம்மளுக்கு ஏன் நம்ம வாழ்க்கையே இப்படி இருக்கு, தாறுமாறாவே இருக்குது, சொந்த வீடு கூட கிடையாது, வாடகை வீட்டில் இருக்கப்போ, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, இனிமேல எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னா, பூஜை பண்ண மாட்டோம், கற்பூரம் வாங்கி கொளுத்த மாட்டோம், எந்த சாமியும் வணங்க மாட்டோம் அப்படின்னு நாங்க தீர்மானம் எடுத்து அன்னைக்கு நைட்டு படுக்கைக்கு போவோம். சரி, படுத்துட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனா எங்க அம்மாவுக்கு தூக்கமே வராது. கரெக்டா 1 மணி நைட்டு எங்க அம்மாவுக்கு குறி சொல்றோம்னு சொல்லணும்ல, என்ன பண்ணுச்சுன்னா, அந்த குறி சொல்ற ஆவி வந்து, நான் உங்களை கைவிட்டுட்டேன், நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, நெருப்புல போய் இறங்கிடுங்க. எங்க இறங்கிடுங்க? நெருப்புல போய் இறங்கிடுங்க அப்படின்னு சொன்ன. அப்போ நாங்க சொல்றோம், நெருப்புல போய் இறங்கிட்டா சுட்டிடுமே, வெந்து போயிடுவோமே அப்படின்னு சொல்லும் போது, நெருப்புன்னா
அந்த நெருப்பு இல்லப்பா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவர்தான், என்னையும் உங்களையும் படைச்சவர் அவர்தான். அந்த வார்த்தை எங்களை அசைச்சது. அன்னைக்கு கரங்களை தட்டுவோம். சுவிசேஷம் யார் சொன்னது? எங்களுக்கு குறி சொல்றாதான் எங்களுக்கு சொன்னது. எங்க அம்மாவுக்கு, எங்க அம்மா தான் குறி சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு வர்ற குறி சொல்ற ஆவியத்தான் சொன்னது. அப்ப குலதெய்வம்னு சொல்லி நம்பிட்டு இருந்தோம். அந்த சாமியத்தான் என்ன பண்ணுது, வந்து சொல்லுது, நாங்க உங்களை கைவிட்டுட்டோம்பா, நீங்க போய் நெருப்புல இறங்கிடுங்க. நெருப்புன்னு அதல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர், என்னையும் உங்களையும் படைச்ச தெய்வம் இருக்கிறார், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை எங்களை அசைத்தது. அது வரைக்கும் இது தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான் இயேசு, கீழ்த்தரமான ஜனங்களுக்கு தான் இயேசு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில அன்னைக்குத்தான் எங்க கண்கள் திறக்கப்பட்டது. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமா? அன்னைக்கு சரி, நைட்டு, இந்த நைட்ல எங்க போகுது, என்னைக்கு போகுமோ தெரியாது. எங்க அம்மாவுக்கு உயிர் அந்த நிலையில் இருக்கிறோம். ஆனா அப்ப குரு சொல்ற ஆவி சொல்லுது, சாமியை வந்து சொல்லுது, என்னன்னு சொல்லுது, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என்னையும் உங்களையும் படைச்சவர் இருக்கிறார், அவர் இடத்துக்கு போனா நீங்க சுகமாயிடுவீங்க அப்படின்னு சொல்ல மாத்திரத்துல சரி, எங்களுக்கு அப்போதான் தெளிவு கொஞ்சமா வந்தது. அங்க எங்க தெருவில் இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு அம்மா அப்பதான் ஒரு சில நாளுக்கு முன்னே அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க காலையில 3 மணிக்கு ஜபம் இருக்கும், சத்தம் கேட்கும், ஜப சத்தம் கேட்கும். அப்போ நாங்க ஜபம்னு சொல்ல மாட்டோம், அவங்க மந்திரம் அடிக்கிறாங்க, அந்த நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், போவோம். சரி, அவங்க 3 மணிக்கு தொடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனா 5 மணிக்குத்தான் எங்களுக்கு சத்தமே கேட்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. பாடல் சத்தம் கேட்டுட்டு இருக்குது, கதவு சாத்திட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாங்க போயிட்டு கதவு தட்டுறோம். எங்க அம்மாவை பலவந்தமா நடக்க முடியாம அந்த அம்மாவை கையை பிடிச்சிட்டு என்ன பண்றோம், கூட்டிட்டு போறோம். அந்த வெடிகாலம் 5 மணிக்கு தான் கதவு போய் தட்டுறோம். அவங்க திறந்து என்ன பண்றாங்க, எங்களை பார்த்து, அப்போ பெரிய பெரிய போட்டு இருக்கு எங்க அம்மாவுக்கு, எங்களுக்கு. கதவை திறந்து பார்த்து, இவங்களா மந்திரம் ஏதாவது செய்யறதுக்கு வந்துட்டாங்களோ, இந்த கேள்வி தானே. சோத்திரம். அவங்களுக்கு தெரியும், எங்க ஹிஸ்டரி முழுசாவே அவங்களுக்கு தெரியும், இவங்க போய் ஜபத்துக்கு வருவாங்களா அப்படின்ற கேள்வி. சோத்திரம். போய் கதவை தட்டுறோம். நாங்க ஜபத்துக்கு உள்ள வரலாமான்னு கேட்டோம். அவங்க கண்ணில் இருந்து தாரதாரியாக வர தொடங்கினது. யார் கண்ணில் இருந்து? அவங்க வீட்டுல ரட்சிக்கப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அந்த வீட்டாருடைய கண்ணில் தாரதாரியா கண்ணில் தண்ணி வடிகிறது. அதுக்கு ஆட்சேபனே இல்லை, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு உட்கார்ந்து அப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னமே 3 நாளைக்கு முன்னமே நீங்க வருவீங்கன்னு இயேசு கிறிஸ்து எங்களோடு பேசினார். ஹல்லேலூயா. கைகளை தட்டுவோம். ஸ்தோத்திரம். நாங்க போறது 3 நாளைக்கு முன்னமே ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவங்களோட பேசிட்டு, ஆனா அப்பவும் நம்பிக்கை கிடையாது. ஏன் எதுக்கு வர்றாங்கன்னு தெரியும், கேள்விதானே. ஸ்தோத்திரம். அப்படி நாங்க பேசிட்டே இருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், கட்டாயம் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். அத்தனை நாளா எதை குடிச்சாலையும் எதை சாப்பிட்டாலையும் ஜீர்ணிக்காது, உடனே வாந்தி ஆயிடும். அங்கே வாந்தி எடுத்து ஆகணும், வேற வழியே கிடையாது. வயிறு வீங்கிட்டு இருக்கும் பர்சம். அந்த நிலையில் இருந்த என்னுடைய தாயார்
அன்னைக்கு ஜெபம் பண்ணி துதி ஆராதனை பண்ணி, அப்பெல்லாம் அறங்குறைமான படுப்பு தான், ரட்சிக்கப்பட்டவங்களும் அறங்குறைமா இருப்பாங்க, எல்லாமே அப்படித்தான் இருந்தது. அவங்க செய்த ஜெபத்துல, அன்னைக்கு செய்த ஜெபத்துக்கு தண்ணி ஜெபம் பண்ணி கொடுத்தாங்க. தண்ணி ஃபுல்லாவே குடிச்சாங்க, ஒண்ணுமே ஆகல. சோத்திரம், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்னைக்கு தொட்டார். நான் அன்னைக்கு 16வது வயசு. அந்த நேரத்துல என் உள்ளம் தொட ஆரம்பிச்சது. எத்தனை நாளா நான் கண் கூட பார்த்த நிலையை பார்க்கிறேன். என் தாயாருக்கு ஏதோ குடிச்சாலுமே செட் ஆகாது. இன்னைக்கு ஆச்சரியமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? சுகப்படுத்திட்டார். அன்னைக்கு தீர்மானம் பண்ணி வாழ்ந்தால் இயேசுவுக்காகத்தான், மரிச்சாலும் இயேசுவுக்காகத்தான். என்னை யாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு வாங்கன்னு சொல்லல, சுவிசேஷ வேலை செய்யணும்னு சொல்லல. அன்னைக்கு முடிவு எடுத்துவேன். அன்னையில இருந்து எந்த இடத்துல சின்ன கூட்டம் வச்சாலும் சரி, நானா பலவந்தம் பண்ணி ஒரு பாட்டு கொடுங்கய்யான்னு சோத்திரம், அல்லேலூயா. அப்போ அந்த பக்தி வைராகியம் அப்போ தொடங்கினது. ஆண்டவர் அன்னைக்கு தொட்டு அன்னையிலிருந்து அற்புதமா நடத்தி வந்தார். சரி, 3 நாளைக்கெல்லாம் அந்த வயிறு வீக்கமே என்ன ஆயிடுச்சு, எங்க அம்மாவுக்கு போயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு. அந்த மந்திரம் எங்க போயிடுச்சுன்னு தெரியல. ஏன்னா நாங்களே செய்து வச்சிட்டு இருந்தோம், எங்களுக்கு சேஃப்டிக்காக செய்தோனே. அந்த மந்திரமே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சோத்திரம், அல்லேலூயா. ஒரு சில நேரத்துல நாமே செய்துக்கிறோமே, நமக்கு சேஃபா இருக்கும், நமக்கு பந்தோபஸ்தா இருக்கும் அப்படின்னு செஞ்சுக்கும். ஆனா அந்த மந்திரமே நம்மளுக்கு வெளியா என்ன பண்ணிடுது, மாறிடுது. ஏன்னா அவன் டேட் வச்சுட்டு போயிடுவான். அதுக்கு அடுத்தது அது ரிலீஸ் ஆயிட்டு அது வேலை காட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி நான் இயேசுவின் இடத்திற்கு வந்தேன். அன்னைக்கு எங்க குடும்பமே தேவனை தேட ஆரம்பித்தோம், கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தோம். எந்த மனுஷரும் வந்து சுவிசேஷத்தை வாங்க கேள்வாங்க, இயேசுதான் நல்லவர், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி யாருமே என்ன பண்ணல, கூப்பிடல. நாங்க வணங்கிட்டு இருந்தோமே அன்னைக்கு, அவைகளே என்ன பண்ணிடுச்சு, எப்பா என்னையும் உங்களையும் படைச்ச தெய்வம் ஒருத்தரு உண்டு. சோத்திரம். இந்த பூமியில எத்தனை முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டி கர்த்தர் நம்முடைய தேவன். எனக்கு அன்னைக்கு தெளிவானது. அப்போ அவரை தொழுது கொள்றதை விட்டுட்டு நாம் எதையோ தொழுது கொண்டு ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம். அன்னைக்கு கலங்க ஆரம்பித்து ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே நான் பாவி. அன்னைக்கு சரண்டராக நான் பாவி ஆண்டவரே என்று சொல்லி நான் என்ன பண்ண, சரண்டராக. என் குடும்பம் முழுவதும் சரண்டராக. என் தங்கச்சியும் ஊழியக்காரா இருக்கிறான் பெங்களூர்ல. சோத்திரம், அல்லேலூயா. அவங்க யூடியூப்ல போயிட்டு இருக்கிறாங்க, நான் யூடியூப்ல இன்னும் போல. சோத்திரம், அல்லேலூயா. பரலோக துதி ஆராதனை அப்படின்ற இது வரும் யூடியூப்ல. அவங்க அப்படி போயிட்டு சபை இருக்கு அவங்களுக்கு. நிச்சயமா நாங்க அன்னைக்கு 2 பேருமே சரண்டர் ஆயிட்டு தேவனுக்காக ஊழியத்திற்கு அர்ப்பணித்தோம். அன்னையில் இருந்து தேவ ராஜ்யத்திற்காக ஊழியக்காரர் எங்க கூட இருப்பாங்க. அவங்க எங்கெல்லாம் போனாலும் சரி அவங்க கூடவே இருப்போம். அப்ப கேமரா தான் இருக்கும், கேமரா நான் தான் அடிப்பேன். சோத்திரம், அல்லேலூயா. வெட்கப்படவே மாட்டேன். ஆனா நான் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே என்ன மாதிரி மந்தமானவன், வெட்கம் உள்ளவன் வேற யாருமே இருக்க மாட்டான். சோத்திரம், அல்லேலூயா. நிச்சயமா இனியும் சொல்ல போனா இது படிக்கிறதுக்கு சரியாவே என்ன பண்ணாது, எனக்கு புரியாது. இப்ப ஆண்டவர்
ஒவ்வொன்றாக ஆண்டவர் தெரியப்படுத்த ஒவ்வொரு வார்த்தை எடுத்துட்டா போயிட்டே இருக்கும் மணிக்கணக்கு. அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு தெய்வீக ஞானம் கிருபை எனக்கு என்ன பண்ணிட்டாரு, கொடுத்தாரு. ஆனா வார்த்தை சரியா படிக்கிறதுக்கு இருக்கும், படிக்க முடியாத மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த நிலையிலும் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாம் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை நாம் வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். மத்திய எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன். உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன். இந்த கிராமத்துல இந்த ஒளிபரப்பை அல்லது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரமாரே, தாய்மாரே, தகப்பன்மாரே, நீங்க எந்த இடத்திலிருந்து கேட்டுட்டு இருந்தாலும் இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, பாரத்தோடு கவலையோடு கூட துக்கத்துல கண்ணீர்ல மூழ்கி கிடக்கிற, ஐயோ இந்த பாடு எப்படித்தான் என்னை விட்டு நீங்க போகுது என்று சொல்லி நீங்க வருத்தத்தோடு இருக்கிறீங்களா, அல்லது துக்கத்தோடு இருக்கிறீர்களா, அல்லது வருஷம் காலமா அல்லது காலங்காலமா இந்த பாடிலே மூழ்கி செத்திட வேண்டியதா என்னமோ, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களே என்னமோ. ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு இயேசு உங்களை நேசித்து தான் உங்களோடு கூட பேசுகிறார். வருத்தத்தோடு இருக்கிறையா, நீ இயேசுவின் இடத்திற்கு வா. நான் உன்னுடைய வருத்தத்தை மாற்றும்படி நான் உன்னுடைய இடத்திற்கே வந்திருக்கிறேன். உன் வீட்டுக்கு அருகாம வந்திருக்கிறேன், உன் பக்கத்துல வந்திருக்கிறேன், நான் உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமா இயேசு நம்முடைய வருத்தங்களை மாற்ற வல்லவர். எத்தனையோ கவலையிலே நெருக்கத்திலே இல்லாதவங்க இல்லவே இல்லை. சிறு பிள்ளைகளை கேட்டாலும் ஏதோ ஒரு கவலை சொல்லிட்டே இருப்பாங்க. வாலிபரை கேளுங்க, அவங்களை ஏதோ ஒரு கவலையில நெருக்கத்தில் இருக்கிறாங்க. மத்திய வயது உள்ளவர்களை கேளுங்க, அவங்களும் ஏதோ ஒரு கவலையில நெருக்கத்தில் இருக்கிறார்கள். இவங்க இல்ல அவங்க இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லவே இல்லை. எல்லாருமே வருத்தத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள். நீங்க வந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன். நாங்க அன்னைக்கு போனோம், எங்க வாழ்க்கையில் இருந்த வருத்தம் அன்னைக்கே நீங்க ஆரம்பிச்சது. அன்னைக்கு தொடங்கின தேவனை தேட ஆரம்பித்தோம். இன்றைக்கும் தேடிட்டே இருக்கிறோம். அல்லேலூயா. தேடி அன்னைக்கே முடிஞ்சிருது இல்லை, சாகர வரைக்கும் தேடிட்டே இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. இல்லையா, நான் அன்னைக்கே தேடி முடிச்சிட்டேன். கொஞ்சம் பேர் அப்படித்தான் சுகத்துக்காக தேடிட்டு வந்துட்டு, ஐயா அன்னைக்கே நான் தேடிட்டு சுகமாயிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுட்டு தூர விலகி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடவும் பேசுறார், உங்கள் பட்சமாகவும் பேசுகிறார். ஆண்டவர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன். உங்கள் பட்சமாய் ஆண்டவர் பேசி விடுதலையாக்க சர்வ வல்லவர் அவர். அன்னைக்கு நாங்க குலதெய்வம்னு சொல்லி போயிட்டு இருந்தோமே, அதே குலதெய்வம் அன்னைக்கு என்னையும் உங்களையும் படைச்ச தெய்வம் இயேசுதான் என்று சொன்ன அந்த சத்தத்தை கேட்டு நாங்க ஓடி வந்தோம். இன்னைக்கு உங்களையும் அதே சத்தம் தான் கூப்பிடுது.
அதே சத்தம் தான் இயேசுவின் இடத்துக்கு வாருங்கன்னு சொல்லி அதே சத்தம் கூப்பிடுது. நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய பாரங்களை ஆண்டவர் மாற்றக்கூடிய தெய்வம். அவரால் மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. சர்வ வல்லவர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிச்சயமாய் அதை நீங்க எந்த இடத்திலிருந்து அந்த சத்தத்தை கேட்டிருந்தாலும் கவலையோடு இருக்கிறீங்களா? உங்கள் கவலை மாற்ற அவர் வல்லவர். இதுதான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என் இடத்திற்கு வாருங்க. எனக்கு பணம் இருக்குதையா, என்னுடைய வருத்தத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நாங்க எத்தனையோ நாட்கள் எங்களுக்கு பணம் இருக்குது, அதை இருக்குது, இது இருக்குதுன்னு ஓடின நாட்கள் உண்டு. எங்கப்பா அந்த நாட்கள்ல கவர்மெண்ட் ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க. சூத்திரம். அல்லேலூயா. அந்த பணம் இருக்கிறதெல்லாம் கரைச்சோம், இறைச்சோம், ஒரு பலனும் இல்ல. எங்க ஓடியும் பலன் இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை பணம் இருக்குதையா, நாங்க அந்த டாக்டர் கிட்ட போய் நல்லா ஆக்கிடுவோம். எந்த டாக்டர் கிட்டக்கு போனாலும் தேவன் அந்த டாக்டர் மூலமா கருணை காட்டாவிட்டால் அவர் கொடுக்கிற மருந்து கூட என்ன பண்ணாது, வேலை செய்யாது. அதுதான் உண்மை. அவர் மூலமா கருணை காட்டணும், ஆண்டவர் தயவு பாராட்டணும். அப்படி இல்லைன்னாங்க அற்புதம் நடக்காதுங்கய்யா. யாரா இருக்கட்டும், நீங்க வியாதியோடு கூட வீட்டுல இருக்கலாம், மனோ துக்கத்துல நீங்க கண்ணீர்ல மூழ்கி அங்கங்க இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வருத்தத்தை மாற்றுவதற்கு என் இடத்திற்கு வாங்க அப்படின்றார். நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய வருத்தத்தை ஆண்டவர் மாற்றுவார், துக்கத்தை மாற்றுவார். நிச்சயமா நாங்க எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு இருந்தோம். நாங்க சின்ன வயதுல இருந்தே சமையல் வேலையில எல்லா வேலையும் எங்க அம்மாவுக்கு எல்லா வேலையும் எடுத்து செஞ்சோம். ஏன்னா வயிறு வீங்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியாது. எங்க அம்மா துணி, எல்லா துணியும் நாங்க தான் துவைப்போம். சோத்திரம். அல்லேலூயா. என்ன அந்த பாடுகளின் வழியா வந்தவன். அப்போ என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு போனோமோ அன்னைக்கு எங்க அம்மா அவங்க கால மேல நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அவங்க வேலை அவங்க செய்யறதுக்கு ஆரம்பிச்சாங்க. எங்க மேல சார்ந்தில்ல போறோம். அது வரைக்கும் எங்களை ஒடுக்குனாங்க. எங்க அம்மா எங்களை பலவந்தம் பண்ணுவாங்க, அடிப்பாங்க கூட. ஒரு சில நேரத்துல கொடூரமா அடிப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் கொடூரமா சித்திரவாதம் பண்ணுவாங்க. கீழ்படி இல்லைன்னா செம கோட்டிங் தான். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்கள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது. எங்கதான் வருதுன்னு தெரியல கோபம். சோத்திரம். இல்லையா? நிச்சயமா கோபிக்காதீங்க. உங்க பெற்றோருக்கு எந்த விஷயத்திலும் கோபித்துக் கொள்ளாதீங்க. கீழ்ப்படிங்க, பொறுமையாயிருங்க. அதில் இருக்குது தேவ கிருபை, தேவ தயவு வெளிப்படும். நிச்சயமா பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உனக்கு விலைப்பாறுதல் என்ன பண்ணுவேன், பாருவேன். அன்னைக்கு இயேசுவை தேடி போனோம். அன்னைக்கு என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்னொரு விஷயம், எங்க அப்பா தெருக்கூத்து ஆடுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. தெருக்கூத்துனா தெரியுமா? வருஷத்துக்கு 2 முறை ஆடுவாங்களா 3 முறை ஆடுவாங்க. அதுல எங்க அப்பா இருப்பாங்க. சோத்திரம். ஆனா அதுல எல்லாம் நான் ஆடவே மாட்டேன்னு வெளியே வந்தவர் எங்க அப்பா. சோத்திரம். கரங்களை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்துவோம். சோத்திரம். என்ன சிருஷ்டிகர்த்தர் யார் என்பது தெரிந்த பிறகு திரும்ப தேவையில்லாத இடத்துக்கு இனி போகக்கூடாதுன்னு நாங்க முடிவெடுத்து அன்னைக்கு எங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம்.
நிச்சயமா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கூட இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில பல பிரச்சனையில் இருக்கிறீங்க, கண்ணீரில் இருக்கிறீங்க. உங்க கண்ணீரை துடைப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். நீங்க வாங்க, தயவு செய்து வெட்கப்படாதீங்க. ஒருவேளை இங்க வர்றதுக்கு வெட்கப்பட்டாலும் பாஸ்டர் இங்கே இல்லை, பக்கத்தில் தானே தெருவு. தயவு செய்து எல்லாரும் உங்களால் முடிந்த மட்டும் உங்க பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. பாஸ்டர் இடத்துல போயிட்டு பக்கத்திலே இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி நீங்க வருத்தத்தை எல்லாம் தெரிவித்தீங்கன்னா அவர் ஜெபிக்க, நீங்க ஜெபிக்க, விடுதலை பெற்றுட்டு நீங்க அற்புதம் பெறுவீங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க தேவ ஊழியர் உங்க ஊர்ல இருக்கிறதுனால, பாஸ்டர் இதே ஊர்ல இருக்கிறதுனால நீங்க பாக்கியவான்கள் என்று சொல்றேன். அந்த நாட்கள்ல எங்க ஊர்ல ஒரு பாஸ்டரும் கிடையாது. அன்னைக்கு எழுப்பினது ஸ்டார்டிங் ஊழியத்திற்கு என்னத்தான் ஆண்டவர் எழுப்பினார். அன்னைக்கு இருந்து தொடங்கினவன் தான் ஊழியத்திற்கு எங்க போனாலும் நடத்தான். கேரளாவில் கூட 8 கிலோமீட்டர் நடப்போம். கேரளாவில் அங்கெல்லாம் பஸ் வசதி குறைவாப்போம். 8 கிலோமீட்டர் நடப்போம். மலையில எல்லா இடங்கள்லாம் கூட நடந்து போவோம். சுவிசேஷம் சொல்லுவதற்கு அது எங்கோ மூலையில் இருக்கும் ஒரு ஊர், அந்த 8 கிலோமீட்டர் தூரத்துல. நம்மளாம் நினைப்போம், இந்த 8 கிலோமீட்டர் தூரத்தை போய் நேரத்தையெல்லாம் வீணாயிட்டு அங்க போயிட்டு சொல்லி மனம் திரும்புவாங்களா அப்படின்னு எல்லாம் அங்கிட்டு கேள்வியா இருக்கும். ஆனா அதெல்லாம் கூட விட்டுட்டு போன நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாள்ல உங்களோடு கூட இங்கே கூடி இருக்கிற உங்களோடும் சரி, தூரத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுறார். நீங்க வந்தீங்கன்னா நீங்க விடுதலை பெறுவீங்க, சுகம் அடைவீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்படும் நிச்சயமாய். பாருங்க, அதே வார்த்தை திரும்பவும் நாம் பார்ப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்கெங்கோ தேடி தேடி அலைந்த நாட்கள் இளைப்பாறுதலுக்காக, சுகத்திற்காக, வருத்தம் மாறுமா, கவலை மாறுமா என்று சொல்லி ஓடின நாட்கள் எங்கேயுமே போய் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. ஸ்தோத்திரம். தேவன் உண்மை. நாங்க குலதெய்வமாய் நம்பிட்டு இருந்த அவைகளை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிச்சுட்டார். உன்னையா மறைச்சு மறைச்சு வச்சிட்டு இருக்கிற, உண்மையை போய் சொல்லு. ஹல்லேலூயா. உண்மை சொன்னாத்தானே வெளியே வரும். ஆண்டவராக அன்னைக்கு எழுப்பிட்டார். நிச்சயமா உங்களுக்கு எந்த விதத்துல நீங்க சுவிசேஷம் கேட்டிருந்தாலும் சரி, அது முக்கியம் அல்ல. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில டாக்ஸ் வந்து கிடைச்சும் கூட ஒருவேளை நீங்க இயேசுவை தேடாம இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட இயேசு பேசுகிறார். உன்னுடைய பாரம் நீங்கணுமா, இயேசுவின் இடத்திற்கு வா. உன்னுடைய கவலை நீங்கணுமா, நீ இயேசுவின் இடத்திற்கு வா. தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவர். அவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு முறை நான் ஊழியத்தை செய்துட்டு இருந்த நாட்களில பிறக்கும் போது ஹார்ட் கிராக் ஒரு பிள்ளைக்கு. சீம்ஸ்ல சொல்லிட்டாங்களா, இந்த பிள்ளைக்கு கேரண்டி இல்லை. அப்படி ஒருவேளை கேரண்டி வரும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தயவு பாராட்டினா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஹல்லேலூயா. அவங்க நேரா நாங்க இப்போ ஒரு இடத்துல, சின்ன ஒரு இடத்துல, அப்ப இடமே கிடையாது, சொந்த இடம் கிடையாது, அந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்க. ஓடி வந்தாங்க அந்த குழந்தைய தூக்கிட்டு ஜெபிப்பதற்கு. ஆண்டவர் அந்த குழந்தைக்கு அற்புதம் செய்து, இப்ப வயசு எவ்வளவு தெரியுங்களா அந்த பிள்ளைக்கு? 16 வயசு.
நல்லா படிக்கிறான், தேவனை மகிமைப்படுத்திட்டு இருக்கிறான். நிச்சயமா அற்புதங்களை செய்ய வல்லவர். அந்த தெய்வம் உங்களையும் நேசிக்கிறார், உங்களையும் நேசிக்கிறார். ஒருவேளை நீங்க ரகசியமாய் தேவனை வெறுக்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் இயேசுவை தேடாததுக்கு முன்ன செய்த ஒரு காரியம், எங்க வீட்டுல சோப்பு பைபிள் இருந்தது. அப்போ வீட்டுல எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவ ஹாஸ்டல்ல வளர்ந்தவன். கரங்களை தட்டுவாமா? சோத்திரம். ஆனா ஜபம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவங்களே இந்து நடத்துறாங்க இல்லையா, முன்ன இருந்து நடத்துறாங்களே அந்த ஹாஸ்டல், அவங்க எல்லாமே இந்துஸ். ஆனா வெளியில் இருந்தப்போ அனுப்புறவங்க கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. அப்படி இருந்த நாட்களில எனக்கு ஒரு பைபிள் அப்ப கொடுத்தாங்க. அந்த பைபிள் என்ன பண்ணியிருக்கிறேன், என்ன மேலோட்டத்துக்கு தான் ஹாஸ்டல் இருக்கிறேன், உண்மையாய் தேவனை தேடணும்னு இல்லை. அங்க நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அடுப்பு பத்த வைக்கும் போதெல்லாம் நாங்க தான் பத்த வைக்கணும் அடுப்பு. அப்பெல்லாம் அந்த பேப்பரெல்லாம் கிழிச்சு கிழிச்சு அடுப்புல என்ன பண்ணுவேன், பத்த வைப்பேன். அந்த பைபிள் முடியும் கிட்ட வந்துருச்சு. அப்பதான் எங்க அம்மாவுக்குள்ள இருந்த அந்த குறி சொல்ற ஆவி சொல்ல ஆரம்பித்து விட்டது. இயேசுதான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். சோத்திரம். ஒருவேளை இந்த இடத்துல வேதத்தை, இந்த பைபிளை வெறுக்கிறவங்களா கூட இருக்கலாம், இயேசுவை தூஷிக்கிறவர்களா கூட இருக்கலாம். நான் அந்த நாட்கள் அப்படித்தான் இருந்தவன். ஆனா என்னை தொட்டவர் உங்களையும் தொடுகிறவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. வேதமே என் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு கிழிச்சு கிழிச்சு அடுப்புல போட்டவன் நான் தான். அதே வேதத்தை பிடிச்சிட்டு இப்போ இது ஜீவனுள்ள வார்த்தை, இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை நடத்துகிறது, உங்களையும் நடத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது. நீங்க தூரத்துல கூட இருக்கலாம், மறைந்து இருக்கலாம், வெட்கத்தோடு கூட இருக்கலாம், யாராவது ஏதோ நினைப்பாங்களே என்னமோ அப்படின்னு சொல்லி மறைஞ்சு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுறார். மகனே, நான் உன்னை அழைக்கிறேன், மகளே நான் உன்னை கூப்பிடுறேன், வா என்னிடத்திற்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கூப்பிடுறான். சொன்னா நான் உன்னை விடுவிக்க வந்திருக்கிறேன், நான் குணப்படுத்த வந்திருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் ஒரு சிலர் தற்கொலை செய்வதற்கு எத்தனம் பண்ணுகிறவர்கள் இந்த ஒளிபரப்பை கேட்டுருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ தற்கொலை செய்து கொண்டு ஒரு பலனையும் அனுபவிக்க முடியாது. நேசிக்கிறார். என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, என் வாழ்க்கையில துக்கம் தான், கண்ணீர் தான், மூழ்கி கிடக்கிற, நீ சாக வேண்டியதுதான் கடைசி அப்படின்னு சொல்லி இந்த நேரத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆனா உங்களோடு கூட ஆண்டவர் பேசுறாரு, நீ சாகாத, நான் உன்னை நேசிக்கிறேன்னு இயேசு சொல்றேன், நான் உனக்காக மரிச்சிட்டேன், நான் உனக்காக உன்னுடைய பாவத்திற்காகவும் நான் மரிச்சிட்டேன், மரிச்சிட்டு உயிரோடு கூட திருமணம் எழுந்துட்டேன். அல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவர் சொல்றேன். ஸ்தோத்திரம். வருவோம் சங்கீதம் கீர்த்தனம் 38:4 38 சங்கீதம் 4 வசனம்.
నా దోషములు నా దోషములు నా తల మీదుగా పొర్లిపోయినవి, నా తల మీదగా పొర్లిపోయినది. నేను మోయలేని బరువు వలె నేను మోయలేని బరువు వలె అవి నా మీద మోపబడి ఉన్నవి. అవి నా మీద మోపబడి ఉన్నది. ஐயோ, இது யாரால மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ துக்கத்தோடு கூட இருக்கிற. ஆனால் உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றும்படி இயேசு வந்திருக்கிறார். உன்னுடைய பாரத்தை நீக்குவதற்கு வந்திருக்கிறார். உன்னுடைய அக்கிரமத்தை பாவங்களை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஐயோ, நான் இந்த கொடூரமான பாவம் செஞ்சிட்டேன், என்ன எப்படி மன்னிப்பார்? கரெக்டா, இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். உன்னை நேசித்துதான், உன்னை மன்னித்துதான், உன்னை விடுவித்துதான் அவர் பிள்ளையாய் மாற்றிக் கொள்வதற்கு அவர் விரும்புகிறார். அதுக்குதான் உன்னிடத்திற்கு வந்திருக்கிறார், உன் பக்கத்திற்கு வந்திருக்கிறார். தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஏன் நீங்க தேவனை தேடாமல் தூர தூர உலக காரியத்திற்கு, உலக சிற்றின்பங்களுக்கும் அடிமையாயிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாம கட்டப்பட்ட பாரத்தோடு கூட, கவலையோடு கூட அதை சுமக்க முடியல என்னால. அதை விட்டாலையும் விடுறதுக்கு என்னால விடவும் முடியல. விடணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால என்ன பண்ண முடியல, விடணும்னு முடியல. அந்த பாவம் என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. ஆண்டவர் உன்னோடு கூட பேசுறார். உன்னை கட்டி பிடிச்சிருக்கிற பாவத்தில் இருந்து விடுவிக்குவதற்கு அவர் வந்திருக்கிறார். విడుదల ఆకువదற்கு தான் యేసు వందిరుக்கிறார். నిన్ను విడిపించుట కొరకే యేసు ప్రభుల వారు నీ మధ్యలో వచ్చి ఉన్నాడు. నీ పాపమును, నీ శాపమును తొలగించటానికి, మార్చటానికి, నీ భారాన్ని తొలగించటానికి యేసయ్య నీ దగ్గరకు వచ్చాడు. నీ వద్దకు వచ్చాడండి. నీలో మార్పును దేవుడు ఇవ్వటానికి వచ్చి ఉన్నాడు. దేవుడు సర్వశక్తిమంతుడండి. ఆయన వంటి వారు ఎవరు లేరు. ఆయన వంటి వారు ఎవ్వరూ కూడా లేరండి. ఆయన వంటి స్వస్థతనిచ్చేవాడు సరే, అద్భుతమును చేయువారు సరే, ఎవరి వల్ల కాదు. ఒకవేళ చేసిన వాటిలో ఏమాత్రము విలువ లేనివి ఉంటాయి. ఒకసారి నేను కాళహస్తిలో పరిచర్య, వివాహం చేయడానికి ముందు కాళహస్తిలో ఒక చోట అమావాస్య ప్రార్థన జరిపిస్తా ఉన్నాను, ఆరాధన కూడా జరిపిస్తా ఉన్నాను. అదే ప్రాంతంలో రాత్రి ప్రార్థన జరుగుతూ ఉన్నాయి. ఒక ఆమెకి దెయ్యం పట్టేసి, ఆమె செட்டியாருன்னு என்ன சொல்லுவாங்க தெலுங்குல, செட்டியார் வாணி, அவங்க குலத்துல இருந்துதான் ஒரு அம்மா அப்பதான் வந்திருக்கிறாங்க. பிசாசு பயங்கரமா அலக்கழிச்சிட்டு இருக்குது, பயங்கரமா அலக்கழிச்சிட்டு இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பிசாசு வித்தியாசமா இருக்குது. ஆராதனை பண்ணிட்டே இருக்கிறோம், பாட்டு பாடி ஆராதனை துதி செலுத்திட்டே இருக்கிறோம், துதி ஆராதனை செலுத்திட்டே இருக்கிறோம். துதி செலுத்தும் போது ஆண்டவர் சொன்னார், அந்த பெண்ணுடைய காதுல பிசாசு இருக்குறான். சூத்திரம். அல்லேலூயா. எங்க இருக்குதான்? காதுக்குள்ள இருக்குதான். இது எப்படி ஓட்டுறது? ஒண்ணுமே புரியல. இங்க விசித்திரம். இது ஃபர்ஸ்ட் அனுபவம் அப்ப. அப்படின்னு காதுலயே பேசிட்டே இருக்குமா சத்தம். நான் சொல்றதே செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுமா, கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்குமா. எனக்கு தெரியாது அந்த விஷயம். சரி, இது இப்படிதான் கல்யாணம் ஆகி அப்பதான் அவங்க புருஷனும் பொண்டாட்டியுமா வந்திருக்கிறாங்க, ரெண்டு பேருமே. அப்பதான் பிசாசு ஆடுது. சரி, ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் கெட்டியா கண்ண மூடி சொல்லிட்டு
பக்கத்துல போய் காது கிட்ட போய் உன் வாயில இருக்கிற சத்தம் பலமா ஊது, அதோடு வெளியே வந்துடும். தோற்றம் அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, நான் தான் முன்ன லீட் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆராதனை பண்ணிட்டே இருக்கிறேன். ஆராதனை பண்ணிட்டு மத்தியில போயிட்டு காது கிட்ட வரும் அந்த அந்த காத்து மட்டும் தான் ஊதணும். பிசாசு ஆளக்கழிச்சிட்டு வெளியே வந்துட்டு, ஐயோ என்னால முடியல, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, வெளியே வந்துச்சு. எத்தனையோ நாட்கள் தற்கொலைக்கு நேரா போயிச்சான், செத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிச்சான். ஆனா அப்பவும் கூட தப்பி வச்சு ஆண்டவர் கொண்டு வந்து அந்த நேரத்துல அப்படி சொல்லுது, நான் எத்தனையோ முறை இந்த பெண்ணு கொல்றதுக்கு எத்தனையோ இடத்துக்கு கொண்டு போனேன், ஆனா என்னால என்ன பண்ண முடியல, கொல்ல முடியல. இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்ட, என்னையே கொல்றதுக்கு வந்துட்டு, நீ என்னையே இந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு வந்துட்டியே அப்படின்னு சொல்லி ஓன்னு கத்துது, சத்தமிடுது. அப்படிதான், சரிம்மா உனக்கு இன்னைக்கு வேலையே கிடையாது, இன்னைக்கு போயிடு அப்படின்னு சொல்லி வெறும் ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது அது ஊழ்ந்து போயிடுச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமாய் அவர் வல்லவர். அது எந்த இடத்துல பிசாசு பிடிச்சிருந்தாலும் அது முக்கியம் அல்ல, அது எவ்விதத்துல கட்டப்பட்டிருந்தாலும் சரி, உங்க கட்டியில் அவிழ்க்கப்படும். உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். உங்க கண்ணீர் துடைப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார், உங்கள் பாரத்தை நீக்குவதற்கு இயேசு வந்திருக்கிறார், துக்கங்களை நீக்குவதற்கு இயேசு வந்தார். வாசிக்கலாம் இன்னொரு வார்த்தை கூட. சூத்திரம் சூத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷத்துல 3:16 எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வார்த்தை. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நிச்சயமாய் வேதம் சொல்லி இருக்கிறது பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இந்த பூமியில யாருமே கெட்டு போறது அவர் விரும்பல. எப்படியனா போயிட்டு அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அவர் விரும்புகிறவர் அல்லவே அல்ல. ஐயோ இந்த பிள்ளை கெட்டு போக கூடாது, ஐயோ இந்த பிள்ளை அழிந்து போக கூடாது, அப்படித்தான் அவருடைய வருத்தம், துக்கம், கவலை. ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து தேவனுக்கு கவலை இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் மேல் பாசத்தை வைத்திருக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார். நீங்க அவரை நேசித்தீங்கன்னா நிச்சயமா அவர் உங்களிடத்திற்கு வருவார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை குணப்படுத்துவார். நிச்சயமா தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. நித்திய ஜீவன் உன் வாழ்க்கையில, ஐயோ ஏன் தான் இந்த வாழ்க்கை, செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களே, அப்படி நினைக்காத. நான் உனக்கு என்ன பண்ணுவேன், ஜீவனை கொடுப்பேன், உன்னை நடத்துவேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கு மீட்பு கொடுப்பேன், திரும்பவும் உனக்கு வாழ்க்கை என்ன பண்ணுவேன் கொடுத்து, உனக்கு ஆதரவு கொடுத்து, உன்னை தேற்றுவேன், உன்னுடைய கரத்தை பிடித்து என்ன பண்ணுவேன் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நிச்சயமா இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க அவரை நேசிங்க. இந்த பூமியில எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்து சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நீங்க அவரை நேசித்தீங்கன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும். அற்புதர் 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 இயேசு அற்புதர், ஆண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு
இயேசு அற்புதம், இயேசு அற்புதம். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதம். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதம். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதம். அரைந்தன சிலுவையிலே இயேசு மரித்தரனாலே. அரைந்தன சிலுவையிலே இயேசு மரித்தரனாலே. ஆகிலும் ஒன்றான உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆகிலும் ஒன்றானால் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. அற்புதரே, 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 இயேசு அற்புதம். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதம். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இயேசு உங்களை நேசிக்கிறார். வேதத்தில் இங்க பார்க்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்க. என்ன விதமான வருத்தம் இருந்தாலும் சரி, மாந்திரிகம் என்னும் போராட்டத்தில் நீங்க கட்டப்பட்டிருந்தாலும் சரி, குட்டி சாத்தானுடைய ஏவலிலே கட்டப்பட்டிருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில அவைகளில் இருந்து விடுதலையாக்க அவர் சர்வ வல்லவர். பெரிய மாற்றத்தை கொடுப்பார். ஐயோ, இதுக்கு மட்டும்தான் அவர் இயேசு அல்லது அதுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கதான் வேண்டாம். எல்லாவற்றுக்கும் தேவன் மாற்றத்தை கொடுக்க சர்வ வல்லவர். நிச்சயமாய் இன்னும் வேதத்தில் பார்க்கிறோம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் என்ன அடைகிறோமா? குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் தான் குணமடைகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, அவரை இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அடிச்சுட்டாங்க, அவருக்கு வல்லமை இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அது பொய். இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டதின் காரணம் மனுக்குலத்தின் பாவத்தை போக்குவதற்குத்தான். இந்த பூமியில யாருமே முன் வரல. மனுக்குலத்தின் பாவத்தை போக்குறதுக்கு யாருமே வரல. ஆனா சிருஷ்டிகர்த்தரை இந்த பூமிக்கு குமாரனாய் இயேசுவே இறங்கி வந்துட்டார். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு இந்த பூமியில எந்த விதத்துல ஆமென் ஸ்தோத்திர பாவ வாழ்க்கையில கட்டப்பட்டிருந்தாலும் சரி, அக்கிரமத்தினால அப்படின்னு சொன்னா நம்முடைய பிதாக்கள் செய்த ஒவ்வொரு அக்கிரமமும் என்ன பண்ணுமா, 3-4 தலைமுறை மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காது, அதை பிடிச்சிட்டு இருக்கும், அவங்கள துரத்திட்டே இருக்கும். அந்த சாபம் அவங்கள தொடர்ந்து துரத்திட்டே இருக்கும். பாருங்க, அதிலிருந்து நீக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அல்லேலூயா. யாரோ பெற்றோர்
செய்த தவறுகளை நம்மேல் இருக்குதே, அந்த அக்கிரமம், அந்த தீமை, அதை எல்லாம் மாற்றுவதற்கு இயேசு தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு வந்த தெய்வம், நம்முடைய பாவத்து நிமித்தம் நீதியாய் இருக்கிற தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், பிதாவாய் இருந்தவர் குமாரனாய் என்ன பண்ணிட்டார்? பூமிக்கு இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்தார். காரணம், நம்மை விடுவிப்பதற்கு, நம்மை ரட்சிப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விடுதலை ஆக்குவதற்கு. தழும்புகளாலே சுகமாக்குறோம். அவருடைய தழும்புகள் சரீரத்திலே பாருங்க, கைகளில் 2 கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டதே, ஈட்டிகளாலே அவருடைய என்ன பண்ணாங்க? உடலிலே குத்தினாரு, விழாவினார், குத்திட்டாங்க. அதில் வடிந்த ரத்தம் பன்னீரும் நமக்காக வடிந்தது. நமக்காகவே எல்லாவற்றையும் சிந்தி இருக்கிறார். உனக்காக எனக்காக யாருமே பலியாகிறதுக்கு முன் வரவில்லையே, ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். நம்முடைய பாவங்களை போக்குவதற்கு பலியானார். நிச்சயமாய் நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு வந்த தெய்வம். எல்லாருமே என்ன சொன்ன சொல்றதை விட சூத்திரம் 10 நிமிஷம் முன்னவே முடிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஸ்தோத்திரம். எல்லாருமே கொஞ்சம் எழுந்து நின்று, கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, 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 அமூல்யమైన பாட்டு தெரியாம கிடைச்சுப்பாங்க. அமூல்யమైన ரத்தமே, நிஷ்கலங்கమైన ரத்தமே, அமூல்யమైన ரத்தமே, நிஷ்கலங்கమైన ரத்தமே, இயேசு ரத்தமே, 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 இயேசு ரத்தமே, ரத்தமே, ரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கிறது. வருத்தப்பட்டு வாருங்கள் சுமக்கின்ற மகனே, வருத்தப்பட்டு வாருங்கள் சுமக்கின்ற மகளே, நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். நீ வருவாயா இயேசு என்று வாழ்வு தந்திடுவார். அவர் மன்னிப்பின் ஜெயத்தை கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அவர் மன்னிப்பின் ஜெயத்தை கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்றே தருகிறார். இயேசு தருகிறார், இன்றே தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அவர் மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். அவர் மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு. பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவார். அவன் மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். சொல்லுமா, அவன் மன்னிப்பின்
நிச்சயத்தை கொள்ள வேண்டும். நீ பெற வேண்டும். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ நாடும் விடுதலை என்று அவரிடம் வந்து, நீ நாடும் விடுதலை அவரிடம் வந்து, மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும். உலகத்தில் ஓரிடம் மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. இயேசு ராஜா நாமம் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். இயேசு தருகிறார், இங்கே தருகிறார், இயேசு தருகிறார், இங்கே தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி விட்டார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். பரலோகத்துல ஒரு இடம் உனக்கு கிடைக்கணுன்றதுக்காகத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள். தேவ பிள்ளைகளே, இங்கே எத்தனையோ பேர் வந்து தங்கள் வாழ்க்கையில இயேசு செய்த காரியங்களை சாட்சியாக அவங்க அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். கடந்த நாட்களிலே இன்னொரு பாஸ்டர் வந்து ஒரு சாட்சியை சொன்னார். ஒரு வாழ்க்கை பயங்கரமா இருந்த வாழ்க்கையானவர் செழிப்பாய் மாற்றி விட்டாரே. ஆகையால் இன்றைக்கு நம்மத்தில அவங்க கொண்டு வந்து அவங்க குரு சொல்ற ஆவியினாலே பயங்கரமா தாக்கப்பட்ட ஒரு சாட்சி, ஜீவனுள்ள சாட்சியை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏன் இந்த தெருவில் இன்னைக்கு இப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் உனக்கு கொண்டு வந்து உனக்கிட்ட சொல்லிக் கொண்டு இருக்கிறாரு. ஆமா, இயேசு மதம் மாற்றுகிற அவர்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு உன்னுடைய மனம் மாறணும், வாழ்க்கை மாறணும் என்று ஏசப்பா ஜீவனையே கொடுத்தாரம்மா. ஏசப்பா ரத்தம் சிந்தினார் சிலுவையிலே. நீ இப்படியா வேதனை, துக்கம், கண்ணீர், போராட்டம் எங்க போகணுமோ தெரியல. நீ என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்த, என்னென்னவோ செய்து பார்த்த, ஒண்ணுமே முடியல, மாறல, சூழ்நிலை மாறல, பிரச்சனை மாறல, வியாதி மாறல, போராட்டம் மாறல, கண்ணீர் மாறல, கவலை மாறல. உன்னை நேசித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். அவர் ஒருவர் தான் மெய்யான தெய்வம் என்று நீ தெரிந்து இத்தனை பேருக்கு நன்மை செய்த நான் உனக்கும் செய்வேன். வா, நம்பி வா. உன் இருதயத்திலே என்னை நம்பி விசுவாசத்தை நீ கேளு. என்னிடத்துல வா, என் வார்த்தைகளை கேளு. நான் உனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறேன். ஆகையால் இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சிகளோடு ஊழியக்காரர் இன்றைக்கு நம்ம பேசியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். நேற்று தினத்துல கூட நம்மத்தில வந்த பாஸ்டர் கூட இதே வசனத்தை தான் சொன்னார். அப்ப தீர்க்கதரிசனமாக இந்த தெருவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டே இருக்கிற நீ வா என்கிட்ட. நீ யார்கிட்டயோ போனேன், எத்தனையோ பேர் சொன்னதெல்லாம் கேட்டு போனேன். இன்னைக்கு இந்த தெருவில் ஏசப்பா அவனை கூப்பிடுறாரு, வாமா. ஆண்டவர் உன்னுடைய வருத்தத்தை எல்லாம் நீக்கி போடுவார், உன்னுடைய பாரத்தெல்லாம் நீக்கி போட. அவர் சிலுவையின் பாரத்தை சுமந்தாக. உன் பாரத்தை சுமந்துக்கிற ஒரு பெரிய காரியம் இல்லப்பா. நீ இயேசுவை விசுவாசி, இயேசு இடத்துல வா, நம்ப முழுசா வெக்கப்படாம நீ தேவனிடத்துல கேள்வி. இன்னைக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய சாட்சியம். அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க, மரண பருவத்திலே இருந்தாங்க. இந்த தெய்வமே வந்து சொல்லி, ஏசப்பா நம்பிக்கொள்ளுங்கப்பா, அவர் தான் என்னையும் உன்னையும் எல்லாரும் படைத்தவர். இவ்வளவு ஒரு ஜீவனுள்ள சாட்சி பாருங்க. இன்றைக்கு ஏசப்பா நம்பினா வாழ்க்கை மாறும், ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் மாறும். எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் அவர். கசப்பான தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றின கர்த்தர். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின கர்த்தர் கசப்பான வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற்ற வல்லவர் அவர். நீ விசுவாசி, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணு, அவரிடத்துல கேளு.
என் பாவங்களோ மன்னியுமப்பான்னு கேளு. ரத்தத்துல என்னை கழுவுமப்பா என்று கேளு. அப்பா, நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கதறும். கர்த்தர் இந்த கூட்டத்தில் மொத்தமாக உங்களோடு பேசுவார். அன்னைக்கு பாஸ்டரோடு கூட அவர் தாய் தகப்பனோடு கூட பேசினாலும் இன்றைக்கும் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். அப்படியா நிர்வாணமாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான மாலைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி, உமக்கு கனம், மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட உடைய தாசர் எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஜீவனுள்ள சாட்சியை கர்த்தர் எங்கள் மத்தியிலே இந்த தெருவிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்தீரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த சத்தியத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டவன ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கவலைகள், கண்ணீர்கள், வியாதிகள், பிரச்சனைகள், உபத்திரங்கள், சாத்தானுடைய சதித்தங்கள் எல்லாத்தையும் மாற்றப்படும்படியாக செபிக்கிறோம். எல்லா தற்கொலை ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இருளின் ஆவிகள், எல்லா மந்திரத்தின் ஆவிகள், எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், எலிசபெத்தின் ஆவிகள், எசபேலின் ஆவிகள், அந்த கிறிஸ்தின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தால் கட்டி கடிந்து அப்புறப்படுத்தி ஜெயமெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கட்டுகளை அவுக்கிறேன். பிசாசானவன் கட்ட வைத்திருக்க பாவத்தின் கட்டோ, சாபத்தின் கட்டோ, மரணத்தின் கட்டோ, வியாதியின் கட்டோ, எந்த விதமான கட்டுகளா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை, அப்பன் இயேசுவின் நாமத்தால் கட்டுகள் எல்லாம் அவுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டபடி நன்றி செலுத்துகிறோம். சுகத்தையும் சமாதானத்தையும் பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளையிட ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க விடுதலை கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். தாசனை கொண்டு வந்து வல்லமையா எடுத்து பயன்படுத்தி நன்றி அப்பா. அவசர ஊழியத்தை ஆசீர்வதி, குடும்பத்தை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் வல்லமையாய் அநேகத்தை கர்த்தர் கொண்டு போய் கர்த்தாவே நாம மகிழ்படுத்ததாக கர்த்தர் ஆண்டவரே அப்பா சத்திரிக்கிற சத்தியத்தை சொல்லி அநேகரும் இடத்துல நடத்த கர்த்தர் கிருபை செஞ்ச நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தெருவுக்கு இப்படிப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் எங்கெங்கிருந்தோ வந்து எல்லாம் இந்த சத்தியத்தை சொல்லுகிறார்கள். உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர், இந்த தெருவை நேசிக்கிறார், இந்த கிராமத்தை நேசிக்கிறார். ஆண்டவரே, உங்க அன்பு வெளிப்படுத்துகிறது தாவே. கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த அன்பை புரிந்து கொள்ளட்டும், சிலுவையின் அன்பை புரிந்து கொள்ளட்டும். என் மேல எனக்கு தான் இந்த வார்த்தை, எனக்காகத்தான் இந்த கூட்டங்களை வைத்திருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி உணரட்டும், அர்ப்பணிக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஸ்தோத்திரம். உங்க யாவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த நாள் கூட எங்களுக்கு இயற்கை அனுகூலமா மாற்றி கொடுத்து, கரண்ட் அனுகூலமா மாற்றி கொடுத்து, உங்களுடைய தாசனை கொண்டு வந்து எங்களோடு கூட பேசின எல்லாவற்றுக்காக நமக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், சமாதானத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்மளே அவர் கிருபையின் பிரசன்னமாய் இறங்கி கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுத்து இங்க வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்தத்தை கேட்டவங்க சொல்லுங்க, இதோ பாஸ்டர் அவர்கள் இருக்கிறாங்க, நீங்க யாருன்னா வந்து ஜெபித்துக் கொள்ளணும், நீங்க வாங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.